ஜனவரி 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் தியாகிகள் தினமாக இது தொழிலாளர்களாலும் விவசாயிகளாலும் விவசாய தொழிலாளர்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை இந்திய தொழிற்சங்க அமைப்புடைய 14வது அகில இந்திய மாநாடு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. அதனுடைய நிறைவின் நிகழ்ச்சியின் போது இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய மோடி அரசு நவீன தாராளமயம் நவீன பாசிச கொள்கையை கடைபிடித்து வருகிறது. தொழிலாளர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் விவசாய தொழிலாளர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் கடுமையான நெருக்கடியை உண்டாக்கி வருகிறது. அடிப்படையிலே அதனுடைய சவாலை எதிர்கொள்வோம் என்ற அறைகூறுடன் இந்த மாநாடு நிறைவு பெற்றது. அந்த சூழ்நிலையை தான் இன்றைக்கு நாம் இந்த தியாகி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தியாகி தினத்தை பொறுத்து நம்மில் பலருக்கே தியாகிகள் தினத்தினுடைய அவசியத்தை பற்றியும் கல்யாண தினத்துடைய நினைவை பற்றியும் நாம் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. 1922 ஜனவரி 19ஆம் தேதி அகில இந்திய அளவிலே ஒரு வேலை நிறுத்தம், பொது வேலை நிறுத்தத்தை மத்திய தொழிற்சங்கங்கள் அறைகோல் விடுத்தன. இந்திய விடுதலைக்கு பின்னர் அகில இந்தியாவிலே நடைபெற்று வரக்கூடிய முதல் பொது வேலை நிறுத்தம் இந்த 82ஆம் ஆண்டு நடந்த வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தத்தை தொழிற்சங்கங்களுடன் இணைந்து கொண்டு விவசாயிகள் சங்கமும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து இதை அடக்குமுறைக்காக இந்திரா காந்தி, அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் எஸ்மா என்ற சட்டத்தை, அதாவது அத்தியாவசிய பணி பராமரிப்பு என்ற ஒரு சட்டத்தை, காலாவதியாகி போன சட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து தொழிலாளர்களை அடக்கினார்கள். முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜனவரி 19 அன்று இந்த போராட்டத்தை நடத்திய போது இந்தியாவிலே சில மாநிலங்களிலே அடக்குமுறை ஏவப்பட்டு பீகார் போன்ற மாநிலங்களில் எல்லாம் சூட்டைட் சைட் என்று சொல்லக்கூடிய கண்டவுடன் சுட உத்தரவு என்பதெல்லாம் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டிலே பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருடைய ஆட்சி நடந்தது. தமிழ்நாட்டிலே விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பரித்து நின்றனர். மேற்கு வங்கம், திரிபுரா, கேரளா போன்ற மாநிலங்களிலே முழு கடையடைப்பும் முழு வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது தமிழ்நாட்டிலே உத்வேகத்துடன் இந்த போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை தரணியிலே சொல்லப்போனால் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள அந்த மெய்ஞானம் என்ற இடத்துல போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்கள் ஆர்ப்பரித்து நின்ற போராட்டத்தில துப்பாக்கி சூடு, எம்ஜிஆருடைய ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அஞ்சான், நாகூரான், மன்னார்குடியிலே ஞானசம்பந்தன் ஆகியோர் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகினர். அந்த தியாகிகளின் நினைவாக இதை நாம் தியாகிகள் தினமாக வருடந்தோறும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். மறு வருடம் இந்திய தொழிற்சங்க மையம் விவசாயிகளுடைய இயக்கத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்காக அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் ₹1 கொடுப்பது என்ற முடிவிலே இன்றைக்கு வரைக்கும் அதற்கான நிதி உதவியை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த சூழலில் தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்ட தொகுப்புகளை 4 சட்ட தொகுப்புகளை நடைமுறைப்படுத்தி அடக்குமுறையை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு எதிரான பல சட்டங்கள், குறிப்பாக சொல்லென்றால் விதை சட்டம், மின்சார மசோதா, அதே போல விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்நிலைக்காக பாடுபட்டு கிராமப்புற உழைப்பாளர்கள் தங்கள் வறுமையை போக்குவதற்காக இடதுசாரி கட்சிகளினுடைய அழுத்தத்திலே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த 100 நாள் வேலை திட்டம் தகர்க்கப்பட்டு பிபிஜி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி என்ற பெயரை எடுத்தது மட்டுமல்ல, அந்த திட்டமே சீர்குலைக்கப்பட்டு இன்றைக்கு விவசாய தொழிலாளர்களுடைய வேலை என்பது கேள்விக்குறியாக்கி விட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் அது மட்டுமல்ல, தாராளமயம், நவ தாராளமயம் என்ற பெயரிலே 100% மேற்பட்ட 100% பங்குகள், இன்றைக்கு இன்சூரன்ஸ் பங்குகளால் 100% தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது. அணு மின்சக்தி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்று தெரியும். இந்த நாட்டிலே அணுசக்தி தான் நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தியாக மாற முடிய சூழலிலே இந்த அணுசக்தி திட்டத்தை 100% தனியாருக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை, குறிப்பாக சொல்வதென்றால் அம்பானி, அதானி, டாடா போன்ற பெரும் முதலாளிகள், மிட்டல் போன்ற பெரும் முதலாளிகள், நாட்டை ஆளக்கூடிய முதலாளிகள், அந்த அமைப்பு என்பது கூட்டு களவாணித்தனமாக அவர்களுடன் உடன்பாடு கொண்டு நாட்டின் செல்வ வளங்களை எல்லாம் இன்றைக்கு அவர்களுக்கு காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை எடுத்து பார்த்தால் எல்லா நாட்களிலும் அம்பானிக்கு அந்த தொழிற்சாலை வழங்கப்பட்டது, அதானிக்கு இந்த தொழிற்சாலை வழங்கப்பட்டது என்ற செய்தியை எல்லாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். அதனால்தான் இந்திய தொழிற்சங்க மையமும் மத்திய தொழிற்சங்கங்கள் 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து, அதே போல துறைவாரியாக இருக்கக்கூடிய சம்மேளனங்களும் இணைந்து வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தத்தை நடத்துவதற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். அதற்கான பணிகள் இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஐக்கிய விவசாயிகள் சங்கம் செய்யக்கூடிய விவசாயிகள் சங்கமும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் நம்முடன் இணைந்து நின்று விவசாயிகள்
விவசாய தொழிலாளர்களை உயர்த்தி பிடிக்கவும் பொதுமக்களுக்கான வாழ்வாதாரத்தை தாக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தை எதிர்கொள்ளவும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஒரு ஆகப்பெரிய வேலை நிறுத்தத்தை, இதுவரை இந்தியா சந்திக்காத வேலை நிறுத்தத்தை, இதுவரை இந்த தேசம் சந்திக்காத வேலை நிறுத்தத்தையும் மற்ற ஆர்ப்பாட்டங்களையும் வேலை நிறுத்தத்தை நாம் நடக்க இருக்கிறோம். அதற்கான பிரச்சார இயக்கங்கள் நாடு பூரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை புறநகர் மாவட்டத்திலும் அந்த பணிகள் செவ்வனே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் அந்த பிரச்சாரத்தை தியாகிகள் தினமாகிய இந்த 19ஆம் தேதி ஜனவரி 19 துவக்குகிறோம். இது 12ஆம் தேதி இந்த பிரச்சார இயக்கங்களும் மற்ற பணிகளும் நீடிக்கும். மதுரை புறநகர் மாவட்டத்திலே இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக்குவோம் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம்.